அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உற்சாக சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை இணைந்து நடித்து திருமணமாகி சில வருடங்களே பார்த்தீங்கன்னா பிரிந்த காதல் ஜோடினா அது சமந்தா நாகன் சைத்தன்யா. இவங்க இரண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு. இந்த நிலையில் சமந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது தான் திருமணம் நடந்திருக்கு. இவங்க யாரை திருமணம் செய்திருக்காங்க, அவங்கள பற்றி தான் சில சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சமந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவரின் கணவரான ராஜ் நிடுமூருவின் முன்னாள் மனைவி தாங்க ஷமாலி. இவங்க சினிமா ரசிகர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. சமந்தா பார்த்தீங்கன்னா கணவர் இயக்குனர் ராஜ் நிடுமூருவின் காதலித்து வந்த நிலையில் 2 பேரும் 1ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டாங்க. டிசம்பர் 1ஆம் தேதியில் கோவை ஈஷா மையத்தில் இருக்கக்கூடிய லிங்க பைரவி கோவிலில் பூத சுத்தி முறைப்படி அவங்க திருமணம் செய்து கொண்டாங்களா. சமந்தாவுக்கு ராஜ் நீடுமூர் வைர மோதிரத்தின் விலை மட்டும் 1 கோடின்னு சொல்லப்படுது. சமந்தாவுக்கு மறுமணம் நடந்த கையோடு அவருடைய முன்னாள் கணவரான நாகசைத்தன்யாவின் இன்ஸ்டாகிராம் பக்கம் சென்று பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகர்கள் சமந்தாவை பிரிந்த நாளில் இருந்து இதுவரை அவரை குத்தி காட்டியோ குறை சொல்லியோ நாகசைத்தன்யா ஒரு போஸ்ட் இல்லைன்னா ஸ்டோரி போட்டதே இல்லைங்க. இதனால் திருமணம் குறித்து அவர் அமைதியாக இருந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இதையடுத்து ராஜ் நீடுமூருவின் முன்னாள் மனைவி உதவி இயக்குனரான ஷமாலி இன்ஸ்டா பக்கம் சென்றினா அங்கே எந்த போஸ்ட்டும் இல்லை. ஷமாலிடி பெரும்பாலும் இன்ஸ்டாவில் ஸ்டோரி தான் போடுவாங்க. திருமணம் நடந்தன்று பூமி இங்கு தான் இருக்குதுன்னு, இதில் நான் வாழ்கிறேன்னு புகைப்படத்தில் இன்ஸ்டா ஸ்டோரில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த சினிமா ரசிகர்களும் என்ன சொல்ல வராங்கன்னு புரியலைன்னு சொன்னாங்க. இதையடுத்து தனக்கு அன்பை மட்டும் கொடுக்கும் அனைவருக்கு நன்றி தெரிவித்து பெரிய பெரிய ஸ்டோரி போட்டார். ஷமாலியினுடைய ஸ்டோரிகளை பார்த்தா அவர் ஆன்மீகத்தில் மூழ்கி விட்டதாகவும் தெரியுதுங்க. இந்த நிலையில தான் அவர் மீண்டும் ஒரு ஸ்டோரி போட அதை பார்த்த சினிமா ரசிகர்கள் சபாஷ்னு பாராட்டியிருக்காங்க. இந்த இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஷமாலி சொல்லியிருப்பது, யாராவது ட்ராமா பிரேக்கிங் நியூஸை எதிர்பார்த்தா அது இங்கே உங்களுக்கு கிடைக்காது, தயவு செய்து கிளம்பிடுங்கன்னு பதிவிட்டிருக்காங்க. கவனமாக இருங்கன்னு மீடியா கவரேஜ், எக்ஸ்க்ளூசிவ் போட்டிகள், பிராண்ட் ப்ரொமோஷன்கள்னு பென் வார்னிஷ் சிம்பத்தி தேடலன்னு தெரிவிக்கக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இட்டிருக்காங்க. ஷமலுடைய வார்த்தைகள் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுங்க. அவங்க தெரிவித்திருப்பதாவது, ராஜ் நீட்மூர் எனக்கு துரோகம் செய்துட்டார். சமந்தாவை தோழியாக நினைத்து இப்படி ஆகிடுச்சு. நான் நேர்மையாக தான் இருந்தேன், அவங்க தான் ஏமாற்றிட்டாங்கன்னு. ஷமாலி எதுவும் சொல்லாதது நல்ல விஷயமாக இருக்குன்னு, அவரின் பெருந்தன்மை பார்க்க சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நல்ல மனசு போதும் ஷமாலின்னு சொல்கிறாங்க. ராஜ் நீடுமூருக்கு மறுமணம் நடந்துட்டா அவரின் புகைப்படங்கள், அவருடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், தங்களுடைய திருமண புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் இன்னும் பத்திரமாக வைத்திருக்குன்னு ஷமாலி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்களோ காதல் ஆழமானதுன்னு, இதனால்தான் காதலித்து மலருடைய புகைப்படங்கள் நீங்கள் மனமில்லாமல் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. சமந்தாவோ தன்னுடைய திருமணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தொடர்ந்து இன்ஸ்டா ஸ்டோரில் வெளியிட்டுதான் மகிழ்ச்சியை ரசிகர்களிடம் பகிர்ந்து வராங்க. அவர் ராஜ் நீடுமூருவை பார்த்து ஸ்மைல் செய்யும் போது அவங்களுக்கு இடையே இருக்கும் காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு தெரியும். இந்த நிலையில தாங்க பார்த்தீங்கன்னா அவருடைய கணவருடைய இயக்கத்தில் வெப் தொடர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா தற்போது சமந்தா நடிக்க இருக்காங்க. சமந்தாவுக்கு ரூத் பிரபுவிற்கு அறிமுகம் எதுவும் தேவையில்லைங்க. மாஸ்கோவின் காவேரி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அவங்க தெலுங்குல முன்னணி நடிகையாக இருந்திருக்காங்க. அதே நேரம் தமிழ், ஹிந்தி மொழிப்படங்களையும் நடித்திருக்காங்க. முதல்ல பாய்ஸ் திரைப்படத்தின் நடிகர் சித்தார்த்தை மணக்க இருந்தாங்க. பின்னால் தெலுங்கு நடிகர் நாகசந்தியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுடைய திருமணம் இத்தாலியில் ரொம்ப கோலாகலமாகவும் நடந்துச்சு. தெலுங்குல திரையுலகில் புகழ்பெற்ற ஜோடியாக இவங்க பார்க்கப்பட்டாங்க. பின்னர் நாக சைத்தன்யாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே விவாகரத்து செய்து பிரிந்துட்டாங்க. அதன் பிறகு மயாட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அரிய வகை தசை அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்ட சமந்தா சில காலமாகவே சினிமாவை விட்டு விலகிதான் இருந்தாங்க. இந்த நோய்வாய்ப்பட்ட தருணத்தில் கிறிஸ்துவரான சமந்தா பல கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தாங்க. அதுபோலவே அடிக்கடி ஈஷா யோகா மையத்திற்கு சென்று ஆன்மீக ஈடுபாட்டை அதிகப்படுத்தி கொண்டிருந்திருக்காங்க. அந்த தருணத்தில் தான் சமந்தாவினுடைய முன்னாள் கணவர் நாகசைத்தன்யா திரைப்பட நடிகையான சபிதா துபிலா வெகு விமர்சையாக திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த நிலையில சமந்தா ரூத் பிரபுன்னு அதிகாலையில் ஈஷா யோகா மையத்திற்கு உள்ள லிங்க பைரவி கோவிலில் இயக்குனர் ராஜ் நீட்மூருவை
திருமணம் செய்து கொண்டதாகவும் தகவல் வெளியானுச்சு. நிறைய திரைப்படங்களை இயக்கியுள்ள ராஜ் நீத்மூரும் கேடி கிருஷ்ணாவுடன் இணைந்து ராஜ் டிகேன்னு இணைந்து இயக்குனராக பணிபுரிவாங்க. இவங்க ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் மூலம் பாலிவுட்டில் புகழ் பெற்றவங்க. பின்னர் ஷாகித் கபூர், விஜய் சேதுபதி இணைந்து நடித்த ஃபரிஸ் தொடரலும் இவங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்துச்சு. ஃபேமிலி மேன் தொடர் முதல் பாகத்திலேயே நடிகை சமந்தா நடித்திருந்தாங்க. கடுமையான மயாட்டிஸ் நோயிலிருந்து மீண்டு வந்த சமந்தா தனது ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க யோகா, தியானம், மனநலில் கவனம் செலுத்தி வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஈஷா யோகா மையத்துக்கு அடிக்கடி சென்று வந்தாங்களா. சமந்தாவின் உடல்நலக்குறைவு காலத்தில் ராஜ் நீட்மூரும் ரொம்ப உறுதுணையாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. தொழில் ரீதியாக ஆரம்பித்த இந்த நட்பு பார்த்தீங்கன்னா நாளடைவில் நெருக்கமான உறவாக மலர்ந்துச்சு. தற்போது சமந்தா தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய மா இன்ச் வக்காரா என்ற தெலுங்கு படத்தை ராஜ் டிகேவுடன் இணைந்து தயாரிக்க இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இருவருமே அடிக்கடி இணைந்து பொது நிகழ்ச்சிகளில் காணப்பட்டாங்க. இருவருமே காதலிப்பதாக பார்த்தீங்கன்னா தகவல் அப்பப்போது வெளியானுச்சு. இவங்களுடைய தகவல் உறுதியாக்கும் வகையில் ஈஷா மையத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெற்றிருக்கு. இந்த திருமணத்திற்கு சமந்தாவின் குடும்பத்தினரும் அவரது நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டு இருக்காங்களா. கலந்து பார்த்தீங்கன்னா சமந்தாவுக்கும் பிரபல நடிகையான பூனம் கவுருக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வண்ணம் போஸ்ட் போட்டிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2வது திருமணம் செய்து கொண்ட சமந்தாவை பூனம் திட்டுவது போல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதிலும் கட்டாயமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த போஸ்ட் தான் இணையத்தில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்திச்சுங்க. நாக சைத்தன்யாவுக்கு 2வது திருமணம் நடந்த ஆண்டு சில மாதங்களையே சமந்தாவின் காதலும் இணையத்தில் கசிந்துச்சு. ஃபேமிலி மேன், சிட்டாட்டர், ஹனி பண்ணி வெப் சீரியல்களை நடித்தபோது அதன் இயக்குனரான ஒருவரான ராஜ் நீட்மூருடன் சமந்தாவுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. இருவருமே பொது இடங்களில் ஜோடியாக தான் வலம் வந்திருக்காங்க. இருவரும் நெருக்கமாக இருக்கும் ஃபோட்டோக்களும் அவ்வப்போது வீடியோவில் வெளியானுச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவிழாக்களை ரொம்ப கவனத்தை பெற்றுச்சுங்க இவங்களுடைய நட்பு. சமந்தாவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சினிமா பின்னணி இல்லாமல் சொந்த திறமையாலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க. கடைசியாக சமந்தா தெலுங்கில் நடித்த குஷி திரைப்படம் வெளியானுச்சு. பின் சிட்டிட்டல் ஹனி பனி வெப் சீரிஸ் வெளியாகி இருக்குங்க. இதன் பின்னாடி சமந்தா நடிக்கும் படங்கள் குறித்து ஒரு தகவலும் இல்லாமல் இருந்துச்சு. புதிய தயாரிப்பு நிறுவனம், ஃபோட்டோ ஷூட், சொந்த தொழில் கவனிப்பதுன்னு ரொம்ப பிஸியாக தான் இருந்திருக்காங்க. அதோடு கடந்த சில மாதங்களாக சமந்தா ராஜ் என்பவரும் காதலித்து வருவதாகவும் செய்திகள் வந்து கொண்டே இருந்த நிலையில் திருமணமும் தற்போது நடந்து முடிந்திருக்கு. சமந்தாவிற்கு ரசிகர்கள் மனதார வாழ்த்து சொல்லியிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு கழுத்தில் மஞ்சள் தாலியோடு பலவந்த சமந்தாவின் ஃபோட்டோ வெளியாகி தற்போது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா சமந்தா போல ஆக்ஷன் கதாபாத்திரங்களை நடிக்க விரும்புவதாக பிளாக்மெயில் பட நடிகை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. பாக்ஸிங், சிலம்பம் போன்ற பயிற்சிகளை கற்றுக்கொண்டு வராங்களா நடிகை தேஜ் அஸ்வினி. இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன் படத்தின் மூலம் கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் நுழைந்தவங்க. தேஜ் அஸ்வினி நடத்தினும் அசித்து வரக்கூடிய இவங்க ஜிவி பிரகாஷ் ஜோடியாக நடித்த பிளாக்மெயில் படம் சமூகத்தில் வெளியாகி கவனத்தை ஈர்த்தது. சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பிரபலமான தேஜ் அஸ்வினி தனது சினிமா பயணம் குறித்து மனம் திறந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் நுழைந்ததையே எதிர்பாராத விதமாக தான் இருக்குது. சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினேன். என் நண்பர்கள் எடுத்த குறும்படம் ஒன்றில் நடித்தேன். எனது நடிப்பை பாராட்டி நிறைய குறும்படங்கள் நடிக்க வாய்ப்பும் வந்துச்சு. அப்படியே மாடலிங் துறைக்கு வந்தேன். நாட்கள் செல்ல செல்ல சினிமா மீது காதல் அதிகமாயிடுச்சு. எனவே வேலைக்கு முழுக்க போட்டுட்டு சினிமாவுக்கு வந்துட்டேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம்னா அது பிளாக்மெயில் தான். பிளாக்மெயில் படத்தில் ஜிவி பிரகாஷ் தான் என்னை நடிக்க பரிந்துரை செய்ததாகவும் நண்பர்கள் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிகவும் சந்தோஷமாச்சு. இது ஒரு அட்டகாசமான எல்லா எமோஷனல்களும் கலந்த படமாகவும் அமைஞ்சிச்சு. நான் ரொம்ப ஜாலியானவ, துருதுருன்னு இருப்பேன். சும்மா இருக்கவே எனக்கு பிடிக்காது. எதையாவது செய்து கொண்டே தான் இருப்பேன். எதையாவது சாதிக்க துடிக்கக்கூடிய ஆள் தான் நாங்கள். கௌதம் மேனன் படங்களை நடிக்க ஆசைப்படுறேன். அதே போல் ஃபேமிலி மேன் படத்தில் வரக்கூடிய சமந்தா போல் ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசையாக இருக்குது. பாக்ஸிங், சிலம்பம் போன்ற பயிற்சிகளை கற்றுக்கிட்டு வரேன். என்னை பொறுத்தவரை கதைக்கு அவசியம்னா கவர்ச்சி இல்லை, அதுவும் ரசிக்கும்படியாக மட்டும் நடிக்கணும்னே நான் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல் சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நீங்கள் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.
சமந்தாவினுடைய பிடித்த படம் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.